தாமிரபரணி ஆற்று வழிய நம்ம பொதிகைமலைக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா, வழிநெடுக நெறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, வெட்டுன கால ஒட்ட வைக்கிறதுக்கு அங்க ஒரு மூலிகை இருக்கு. அது யாருக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரியல. ஆனா இத வந்து நெறைய பேரு நான் அந்த வழியே போம்போது செவி வழியா நெறைய பேசுறேன். ஒரு காலத்துல நம்ம ஊர்லேருந்து முள் வெட்டுவதற்காக, மரங்கள் வெட்டுவதற்காக போனவங்க, பெரிய பெரிய அருவாள கொண்டு போவாங்களாம். பெரிய பெரிய அருவாள கொண்டு போகும்போது, ஒரு மரத்த வெட்டுனா, ஓங்கி துண்டா வெட்டிருவான். துண்டா வெட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஓங்கி போய் அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது, ஒருத்தருடைய காலு துண்டாயிட்டான். உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க கிடந்த தலைகளை எல்லாம் எடுத்து கெட்டி, அவர தூக்கி தோள்ல தூக்கி கொண்டு கீழ கொண்டு இறக்குனா, அந்த கால் ஒட்டிட்டான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த ஒட்ட வைக்கக்கூடிய மூலிகை இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம முன்னோர்கள். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலை நாட்டு அறிஞரே என்ன சொல்றாரு அப்படின்னா, 2500 வகையான மூலிகைகள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கூட இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பொதிகைமலைக்கு நம்ம உச்சிக்கு போம்போது தாமரைக்குளம் அப்படிங்கக்கூடிய இடத்துல, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, மதிமயங்கும் சோலை அப்படின்னு ஒரு சோலை இருக்கு. அந்த மதிமயங்கும் சோலையோட வேலை என்ன தெரியுமா? நம்ம அப்படியே போய்க்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு அது நுகர்வு அந்த காற்றை நுகர்ந்தோம்னா, நம்ம மயங்கி எங்க போறோன்னே தெரியாம போயிருவோமாம். அதனால அதுக்கு பேர் மதிமயங்கு சோலைன்னு வச்சிருக்கு. நம்ம சமீப காலத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20 வருடங்கள், 25 வருடங்களுக்கு முன்னால அன்னமாள் பாட்டின்னு ஒரு பாட்டி. அந்த பாட்டி வந்து காரையாறுல வந்து மஞ்சக்காமலைக்கு மருந்து குடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மஞ்சக்காமலைக்கு அந்த பாட்டிக்கிட்ட அந்த மருந்த வாங்கி நம்ம தாமிரபரணி ஆற்றுல, முட்டலுவு ஆற்றுல நின்னு அத சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த நோய் குணமாகுது. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, கீழாநெல்லி அப்படிங்கக்கூடிய நம்ம பகுதியில விளையக்கூடிய அந்த மூலிகையை தான் வெளிநாட்டுக்கு அனுப்பி கேப்சூலா ஆக்கி, அந்த கேப்சூல வச்சு தான் நம்ம மருத்துவர்கள்லாம் இப்போ மருந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஆக சொல்லப்போனா, பொதிகை மலை அப்படிங்கக்கூடிய மலை வந்து மூலிகைகள் நிறைந்த மலை, அதிசயங்கள் நிறைந்த மலை, அபூர்வங்கள் நிறைந்த மலை. சமீபத்தில நெறைய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மலை. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.